சொல்றாரு, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விலகி போகல, அவர் தள்ளி விடல, அவர் தூரத்துல இருந்து என்ன பார்க்கல, அவர் என்னோடு கூட இருக்கிறதுனால அவர் சொல்றாரு, உன்னை தொடுவன் கண்ணிமணியே தொடுவானாக. உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஒரு வழியா வருவார்கள், 7 வழியாய் ஓட கடவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். அவளை பாதுகாப்பா, அவர் சத்துரு கையில ஒப்பு கொடுக்க மாட்டார். இங்க பாருங்க, என் ஆபத்து நாள் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து, எப்படிப்பட்ட இடம்? அப்ப ஃபர்ஸ்ட் எப்படி இருந்த இடம்? மாத்தி நல்லா தியானிங்க. ஃபர்ஸ்ட் இருந்த இடம், என்னை சுற்றிலும் சத்துருக்கள் வந்து என்ன பண்ணாங்க, அப்பப்போ என்னை வந்து ஒடுக்குனாங்க, என்னை பயமுறுத்தினாங்க. நான் தேவனுடைய வழியிலே நடவாதபடிக்கு பலவிதமான காரியங்களை என்ன பண்ண நலவசமா எனக்கு சொல்லி என்னை தேவனை விட்டு பின்வாங்க செய்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நான் இருந்தேன். அப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து தேவன் என்னை விடுவித்து எனக்கு ஆதரவா இருந்ததுனால இப்போ நான் எப்படி இருக்கிற இடம் எப்படி? அவர் விசாலமான இடத்துல எந்த சத்துரு என்னை தொட முடியாது, என்னை கிட்டி சார் விட முடியாது. அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். நல்ல கரந்தட்டி, நல்ல கரந்தட்டி, நல்ல கரந்தட்டி. ஆபத்து வரலாம், ஆனா கர்த்தர் துணையாக இருப்பார். அவரே உனக்கு ஆதரவாக இருப்பார். அந்த இக்கத்தில் இருந்து உன்னை தூக்கி எடுத்து உன்னை விசாலமான இடத்துல வைத்து உன்னை காப்பாற்றுகிற தேவனோடு கூட இருக்கிறார். இனி ஒடுக்க தேவையில்லை, இனி பயப்பட வேண்டியதில்லை. ராத்திரி பகல் தூக்கம் வரலன்னு சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் தேவனோடு கூட இருக்கிறார்.